மட்டக்களப்பில் பாடுமீன் என்ற பெயரில் போயிரத சேவை காணப்பட்டது. இந்த போயிரத சேவை ஆரம்பத்தில் 600 பயணிகள் பயணிக்கத்தக்கதாக அந்த ரொமேனியன் போயிரத வகை அங்கு பயன்படுத்தப்பட்டு வந்தது. அதன் மூலமாக கிட்டத்தட்ட தினமும் 10 லட்சம் ரூபாய் 1 மில்லியன் ரூபாயை ஈட்டக்கூடிய விதத்தில் அந்த போயிரத சேவை அமைந்திருந்தது. போயிரத சேவையில் மாற்றத்தை ஏற்படுத்தி பவர் செட் ரகமான போயிரத சேவை நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த போயிரத சேவையில் பயணிக்கின்றவர்களின் எண்ணிக்கை குறைந்து விட்டது. தினமும் 10 லட்சம் ரூபாயை உழைக்கக்கூடியதாக இருந்தது. அதன் பின்னர் செய்யப்பட்ட மாற்றம் கொண்டதன் காரணமாக 600 பயணிகள் செல்லுகின்ற அந்த போயிரத சேவையானது 350 பயணிகளாக குறைக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் ஏற்கனவே முன்பதிவு மூலமாக 5 லட்சம் ரூபாயை ஈட்டிக் கொண்ட அந்த வருவாய் இப்போது 2.5 லட்சம் வரை குறைந்திருக்கின்றது. பிரதேச வீதி விபத்துகளுக்கு பெரும்பாலான காரணமாக இருக்கின்றது போதைப் பொருட்களும் அதுவும் போலீசார்களாலும் அடையாளம் காணாத வகையான போதைப் பொருட்கள் எமது நாட்டுக்குள் ஊடுருவிய காரணமாக முன்னைய ஆட்சியாளர்களால் மக்களின் மனங்களை மாற்றுவதற்காகவும் மக்களின் திசையை திருப்புவதற்காகவும் எமது நாடு பூராகவும் போதைப் பொருட்கள் சிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பல சாரதிகள் சட்டத்துக்கு விரோதமான வகையில் பல போதைப் பொருட்களை பாவிக்கின்றார்கள். அதை போலீஸ் நிர்வாகத்தால் அவதானிக்க முடியாமல் இருக்கின்றது. அதற்கான சட்டங்கள் பூரணமாக இயற்றப்படாது ஒழுங்குபடுத்தப்படாமல் இருந்தது. இன்று அந்த சட்டம் மூலம் இயற்றப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டு இந்த சட்டம் சீராகவும் மக்களுக்கு பயனுள்ளதாகவும் அமைவதற்கான இந்த சட்டம் மூலம் இயற்றப்பட்டிருக்கிறது. எனது கிழக்கு மாகாண மக்களுக்கு இருக்கின்ற மட்டக்களப்பு பொத்தியில் வரை இருக்கின்ற ரயில்வே போயிரத பாதையை நீங்கள் உங்களுடைய காலத்திலே திட்டமிட்டு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ஒரு புரிந்துணர்வோடு இந்த விடயத்தினை அணுகி எங்களுடைய மட்டக்களப்பு பொத்தியில் போயிரத சேவையை விஸ்தரிக்கின்ற திட்டங்களை நீங்கள் வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். எமது பிள்ளைகள் பாடசாலை விட்டு திரும்பி வீடுகளுக்கு சென்றாலும் இன்று இருக்கும் நிலைமையில் எமது குழந்தைகளுக்கு எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் இல்லாத சூழ்நிலை காணப்படுகின்றது. நகர பிரதேசங்களிலும் சரி, கிராமத்து பிரதேசங்களிலும் சரி, விசேடமாக தோட்ட பிரதேசங்களிலும் சரி, பிள்ளைகள் பாடசாலை முடித்து வந்த பிறகு அவர்களுக்கு என்ன செய்வது, எங்கு செல்வது, எப்படி நடந்து கொள்வது என்று ஒரு தேவை இருக்கின்றது. ஆனால் அந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கான ஒரு விதமான வசதியின்மையும் இருப்பதில்லை. அதனால் சிறுவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் அமைக்கப்படுவது விசேடமாக ஒரு நல்ல செயலாகும். அது நகர்ப்புறங்களில் மாத்திரமல்ல, கிராமப்புறங்களில் மாத்திரமல்ல, விசேடமாக தோட்டப்புறங்களில் எமக்கு தெரியும் எமது மக்கள் லயன் குடியிருப்புகளில் வாழும் போது அந்த பிள்ளைகள் சரியான ஒரு வழியில் செல்வதற்கு எந்த விதமான வசதிகளும் இன்றி இருக்கும் போது இந்த மாதிரியான இவ்வாறான ஒரு பிரேரணை உண்மையிலேயே ஆதரிக்கத்தக்க ஒன்று. இந்த சம்பள பிரச்சனை அரசாங்கம் ஒரு அறிவிப்பை விட்டிருந்தாங்க. 1750 ரூபா அடிப்படை சம்பளம் மக்களுக்கு வழங்க முடியும். அது ஜனவரி 10ஆம் தேதியிலிருந்து கணக்கு போட்டு பிப்ரவரி 10ஆம் தேதி மக்கள் கைக்கு கிடைக்கும். இந்த சம்பள விடய சம்பந்தமாக 200 ரூபா பெருந்தோட்ட நிறுவனத்தின் ஊடாகவும் 200 ரூபா அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் அடியில் கொண்டு வரப்பட்டு மக்களுக்கு வழங்குறதாக தெரிவிச்சிருந்தாங்க. இதுவரைக்கும் பெருந்தோட்ட நிறுவனங்கள் அவங்களோட எஸ்டேட்ஸ், அவங்களோட தோட்ட முகாமையாளர் அவங்க கிட்ட இது வரைக்கும் எந்த விதமான சர்க்குலரும் அனுப்பல. அப்படி இருக்கும்போது தயவு செய்து அந்த சர்க்குலரை அவங்க அனுப்ப வைங்க. சர்க்குலர் அனுப்பினாதான் நாங்கள் சம்பளத்தை வழங்குவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க முகாமையாளர்கள்.